ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் அடுத்த வார 10 வருஷத்தில் என்ன வகையான ஜப்புக்கு ஹை டிமாண்ட் இருக்க போகுதுன்ற விடயத்தை இதில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த வீடியோ குறிப்பாக மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். குறிப்பாக அட்வான்ஸ் லெவல் எடுத்துவிட்டு என்ன படிக்கலாம் என்று யோசிக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிரயோசனமாக இருக்கும். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரு என்னதான் படிக்கிறோம் என்று தெரியாமல் ஒரு பல்கலைக்கழகங்களில் படித்துவிட்டு அதில் படிப்பதற்கு ஒரு 5 வருஷம் போயிடும். அதற்கு பிறகு ஒரு 2-3 வருஷம், இன்னொரு 5 வருஷம் தொழில் இல்லாமல் இருக்கிறது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை எமது நாட்டை பொறுத்தவரையில். ஆக அப்படி எல்லாம் இல்லாமல் ஒரு வருஷம் அல்லது 2 வருடம் படித்த உடனேயே வேலையில் ஜாயிண்ட் ஆகக்கூடிய வகையான ஜப்புகள் என்னென்ன வகையான ஜப்புகள் இருக்குது, இது வரும் 10 வருஷங்களில் இதில் டிமாண்ட் எப்படி இருக்க போதுன்ற விடயங்கள் சம்மந்தமாக பார்ப்போம். அது என்ன வகையான ஜப்புன்ற விடயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மிக கவனமாக பாருங்கள். இது பெரிய ஒரு வீடியோவில் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்னாலஜி சைட்லேயும் ஏஐ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன வகையான விடயங்கள் இருக்குண்டு. குறிப்பாக இந்த ஏஐ இப்போ ஏஐ கான்செப்ட் இப்போ ஒரு மிக இந்த இதில் அதாவது இந்த 2025 ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் மூவ்மெண்ட் போய்கொண்டிருக்கு. அதாவது ஏஐ தொடர்பான ஜப்புகள், அடுத்தது மெஷின் லேர்னிங் சம்பந்தமான தொடர்பான ஒர்க்குகள் எல்லாம் நிறைய கொண்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு 10 வருஷத்துக்கு இதனுடைய ட்ரெண்டிங் வெறும் ஹையாக இருக்க போது. ஆகவே ஏஐ அடுத்தது மெஷின் லேர்னிங் என்ஜினியர் சம்பந்தமான ஜப்புகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்க போது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏஐயில் இந்த ஆட்டோமேஷன் என்ற விடயங்களும் கூட இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரைவர் இல்லாத வாகனங்கள் கூட இப்போ வீதியில் பயணிக்கிற விடயங்கள். அதாவது கூட டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் சில ஏஐ தொடர்பான வெஹிக்கிள்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆகவே இந்த ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் என்ஜினியருக்கு ஹை டிமாண்டாக இருக்க போது அந்த ஜாப் சம்பந்தமான விடயங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ். அடுத்த நெட்வொர்க் ஒரு நெட்வொர்க் செக்டர், அதாவது இன்டர்நெட் செக்டர் ஆன்லைன் மிக வேகமாக அதிகரிக்கிறதால குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேங்கிங் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டர்நெட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் கொண்டிருக்கக்குள்ள என்ன நடக்குமென்னு சொல்லி சொன்னால், சில ஹேக்கிங் சம்பந்தமானது, சில ஃப்ராட் ஒர்க்குகள், அடுத்தது சில விடயங்களை பாதுகாக்கிறதுக்கு, அவங்களுடைய வெப்சைட்டுகளை பாதுகாக்கிறதுக்குமாக கட்டாயம் இந்த சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ் அந்த ஜாப் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்க போது. அதாவது இந்த சைபர் த்ரெட்லேருந்து அந்த விடயங்களை பாதுகாக்கிறதுக்கு, டேட்டா சர்வர்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ் ஜாப் ஹை டிமாண்டாக இருக்கும் கடந்த வரும் 10 வருடங்கள். அடுத்த டேட்டா சயின்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இது பிக் டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனிகள் தங்களுடைய பிஸ்னஸ் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக இந்த டேட்டா அனாலிசிஸ் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்கிற ஜப்புக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டடி நீங்கள் பெரிய காலப்பகுதி, நீங்கள் ஒரு வருடம் நீங்கள் சாதாரணமாக ஒரு டிப்ளமா கோர்ஸ் முடித்தாலே சாதாரணமாக நீங்கள் என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் ஆகக்கூடியதாக இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் அதே கம்பெனியில் நீங்கள் நிறைய விடயங்களை லேர்ன் பண்ணிக்கொண்டு படித்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இது இந்த டேட்டா சயின்டிஸ்ட் அல்லது டேட்டா அனாலிசிஸ் ஜாப் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் தேடி பார்த்துக்கொள்ளுங்கள். இன்டர்நெட்டில் நிறைய இருக்குது. இலங்கையிலேயும் நிறைய கம்பெனிகள் இதுக்குரிய ஸ்டடியை கொடுக்குறாங்க. அதை விட மேலதிகமாக பல மடங்கு இந்தியாவில், தமிழ்நாட்டிலையும் தமிழ் மொழியில் அல்லது ஆங்கிலத்தில் இந்த ஸ்டடிகள் போய்கொண்டிருக்கு. நீங்கள் ஆன்லைனுக்கு கூட இலங்கையில் படிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த சாஃப்ட்வேர் டெவலப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது கடந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்லேயும் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஜாப் தான் அது. ஆனால் ஃப்யூச்சரில் க்ளவுட்ஸுக்கும் அடுத்து பிளாக் செயின் பில்டிங்குக்குரிய இப்போ பிளாக் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பிளாக் செயினுக்கு கூடான டிஜிட்டல் பேமெண்ட்டுகள் சம்மந்தமான பிளாட்ஃபார்ம்கள் டிசைன் பண்ணுறதுக்குரிய டெவலப்பர் பெரிய அரிதாகத்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், 100 டெவலப்பர் இருக்காங்க, அதில் 102 பேர் தான் இந்த பிளாக் செயின் க்ளவுட்ஸ் பிளாக் செயினுக்குரிய டெவலப்பராக இருக்கிறாங்க. ஆகவே இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பரில் இந்த பிளாக் செயின் செக்டர் அண்ட் க்ளவுட் செக்டரில் நல்ல டிமாண்ட் இருக்க போகுது. அடுத்து ரோபோட்டிக் இன்ஜினியரை பார்த்தீங்கன்னா தெரியும், சில ஆட்டோமேஷனை செய்வதற்காக சில இப்போ அதிகமான கம்பெனிகள், பெரிய ஆபத்துள்ள கம்பெனிகள், சில மெட்டலை உருக்குற விடயங்கள், அடுத்தது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கூட ரோபோட்டிக் தான் யூஸ் பண்ணப்படும். அதை டிசைன் பண்ணுவதற்குரிய அது தொடர்பான அல்கோரிதங்களை டிசைன் பண்ணக்கூடிய விடயங்களுக்கெல்லாம் இந்த
ரோபோட்டிக் என்ஜினியர்ஸ் வந்து, அதாவது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் 2 விஷயங்களும் வரும். இந்த இதுக்குரிய என்ஜினியர்ஸுடைய தேவைப்பாடு வந்து மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெல்த் கேர். நீங்கள் உங்களுக்கு அந்த ஏஐ டெக்னாலஜி பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹெல்த் கேர் சம்பந்தமான விடயங்களில் நீங்கள் வந்து படித்தீங்களாக இருந்தால் இந்த செக்டருக்குள்ளே போகலாம். குறிப்பாக வந்து இந்த பயோடெக்னாலஜியில் வந்து ஜெனட்டிக் என்ஜினியர் அந்த பயோடெக் ரிசர்ச்சர்ன்றதுக்குரிய ஹை டிமாண்டுகள் வந்து இருக்குது. இது வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல டெவலப் ஆகக்கூடியது. அதாவது புதிய நோய்களுக்குரிய சில மருந்துகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பதற்குரிய சாத்தியப்பாடுகள் இந்த கடந்த வருடத்தில் வரும் 10 வருடங்களில் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆகவே இந்த ஜாப்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. அடுத்தது நர்ஸ் ப்ராக்டிஷனர் அல்லது ஏஐ அசிஸ்டன்ட் டாக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்ஸுக்கு உரிய டிமாண்ட் வந்து எப்பயும் கையாக தான் இருக்குது. இப்போ கரண்ட்லியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாட்டு ஜாப்புகளை நீங்கள் பெறுறதுக்கு வந்து இந்த நர்ஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பெற்றிருந்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏஐ அசிஸ்டன்ட் டாக்டருக்கும் வந்து ஒரு இப்போ ஃப்யூச்சரில் வந்து இதுக்கும் நல்ல ஒரு டிமாண்ட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும், ரினியூவபிள் எனர்ஜி என்ஜினியர்னு சொல்லி இப்போ சோலார் பவர், விண்ட் பவர் மற்றும் ஆல்டர்னேட் எனர்ஜி டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கும் ஒரு ஹை டிமாண்ட் வந்து வரப்போகுது. ஏன்னு சொல்லிச்சுன்னா நியூ டெக்னாலஜிகள் டெவலப் ஆக அந்த எனர்ஜி கன்சம்ஷனும் வந்து அதிகரிக்கும். ஆகவே கட்டாயம் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. ஏனென்றால் நிலக்கரியில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரம் வந்து நிலக்கரி முடிந்தால் வந்து என்ன செய்கின்ற நிலப்பாடு ஏற்பட்டிருக்கு. கூட உலகத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் அதிகமான மின்சாரம் நிலக்கரியினூடாகத்தான் உருவாக்கப்படுகின்றது. ஆகவே நிலக்கரி அல்லது ஃபியூவல் எரிபொருளாக ரெண்டும் முடிவடையமாக இருந்தால் அடுத்த லெவல் என்ன செய்வதென்ற நிலையில் வந்து கட்டாயம் வந்து சோலாருக்கு, விண்ட் அண்ட் மற்றது சில ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்கு வந்து மாற வேண்டிய கட்டாயப்பாடு இருக்கிற. ஆகவே வந்து இதுக்குரிய ஜாப் வந்து ஹை டிமாண்டுள்ள ஜாப்பாக இருக்க போகுது. அடுத்தது சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இருக்கிற வீடுகள் வந்து பெரும்பாலான பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சிட்டியை விட்டு ஒரு அவுட்டான இடத்துல வெளியில் தான் வந்து புதிய வீடுகளை அல்லது பங்களாக்களை வந்து கட்டி கொடுக்குறாங்க. அதுவும் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியான பில்டிங்களையும் எக்கோ ஃப்ரெண்ட்லி மட்டுமில்லை ஸ்மார்ட்டான சஸ்டைனபிளான மெட்டீரியல் கொண்டு ஒரு பாதுகாப்பான வீடுகளை வந்து அமைச்சுக் கொள்கிறார்கள். கட்டாயம் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது என்வயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான சில வீடுகளை தான் நாம் எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆகவே அது தொடர்பான வேலை வாய்ப்புகளும் வந்து ஃபியூச்சரில் வந்து அதிகமாக இருக்க போகுது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த க்ரியேட்டிவ் அண்ட் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாவர்ஸ் அண்ட் பிஆர் டெவலப்பர்னு சொல்லி விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லி ஒரு கன்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு கேமிங்கில் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன ஜாய்ஸ்டிக்கில் விளையாடிப்போம். அதுக்கப்புறம் டிவி, கம்ப்யூட்டர் வந்து கடைசியாக வந்து பிஆர்னுக்குள்ள அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி எப்படி நம்ம ஒரு கேம் ஒன்று வீடியோ கேமில் நாமல் வந்து அதுக்குரிய விர்ச்சுவல் கேமரா, அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குரிய டூல்ஸுகள் இருக்குது, எக்யூப்மெண்ட் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம கேமிங்கள் அல்லது விளையாடும் பொழுது, வீடியோ கேம்களை விளையாடும் போதும் நம்ம ஒரு ரியலான ஃபீல் வந்து நமக்கு அதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையான இதுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மட்டுமில்லை, இது ஒரு எஜுகேஷனில் பயன்படுத்தப்படுது, கல்வி இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. அடுத்த ரிமோட் ஒர்க்லேயும் வந்து பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஒரு ஓப்ஸோ கம்பெனியாக இருக்கலாம், ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு 4-5 பிரான்ச் உள்ள கம்பெனியுடைய மேனேஜர்மாக வந்து ஒன்றாக கதைப்பதற்கு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபோரம், அந்த ஒரு ரூம் அதுக்குள்ளே என்ட்ராகி ரியலாகவே அவருடைய முக அசைவுகளுக்கேற்ற அவருடைய முக அசைவுகளை பார்த்து நாமளும் அவர்களுடன் கதைக்கக்கூடிய முறையில் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் மெட்டாவர்ஸ் செக்டர் வந்து இருக்குது. ஆகவே இதுக்கும் ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் வந்து ஃபியூச்சரில் இருக்க போகுது. ரைட், இதில் வந்து நான் ஒரு 3 வெப்சைட் உங்களுக்கு தந்திருக்கேன். எங்கே இதையெல்லாம் ஃப்ரீயாக இந்த கோர்ஸில் படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடிஎக்ஸ் என்ற கோர்ஸ் ஒன்று இருக்குது. இதை ஒரு சும்மா பேசிக்காக தந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய வெப்சைட்டுகள் வரும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தருவாங்க. அடுத்தது கோர்ஸராகவும் அதே மாதிரி தான் நீங்கள் படிச்சுட்டு அதுக்குரிய ஃப்ரீயான சர்டிஃபிகேட்டும் முடியலாம். அடுத்தது உடுமி என்ற ஒன்று வெப்சைட்டும் இருக்குது. இதுலேயும் நீங்கள் போய் ஃப்ரீயாக வந்து கோர்ஸில் படிக்கலாம். கோர்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். நீங்கள் இதில் வந்து வீக்லி கோர்ஸ், மந்த்லி கோர்ஸ், இயர்லி கோர்ஸ், சில இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு இந்த வெப்சைட்டுகளில் வந்து சில கோர்ஸ்கள் இருக்குது. அதுகளையும் நீங்கள் பார்த்து அதுக்கூடாக உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும். சில வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கள் இதில் ஏஐ தொடர்பான நான் சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய கம்பெனிகள் கூகுள், அதாவது இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டடி வந்து ஐபிஎம் செய்கிறாங்க. அடுத்த கூகுள் தனியாக அதுக்கு அவங்களுடைய ஸ்டடி பேக்கேஜ் இருக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கனாமிக் எஜுகேஷன்ஸ், ஆக்ஸ்போர்ட் ஆர்டிஃபிஷியல், இப்படி நிறைய பெரிய பெரிய ஸ்டடி இன்ஸ்டியூட், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் சில கோர்ஸுகள் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாம். அப்படி இல்லைண்டா சிலது வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் ஆன்லைனு கூட அப்ளை பண்ணி நீங்கள் அதை ஸ்காலர்ஷிப் வந்து ஃப்ரீயாக நீங்கள் எடுத்து படித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து EDXயில் நான் குறிப்பாக சொல்ல போனால் அந்த EDXயில் நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேல் 15 வருஷத்துக்கு மேலே இதில் வந்து நிறைய கோர்ஸ்கள் செஞ்சுருக்கிறேன் ஃப்ரீயாக. அதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் இதில் ஃப்ரீயான சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது டிஜிட்டல் லைஸ் கிரியேட், அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சரோட உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இவங்க தருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹோசராவும் அதே மாதிரி தான். இதுலேயும் நிறைய கோர்ஸ், இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொடர்பான கோர்ஸுகள், AI தொடர்பான கோர்ஸுகள், டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தமானது, லாங்குவேஜ் தொடர்பான கோர்ஸுகள் எல்லாம் வந்து இதில் இருக்குது. ஃப்ரீயாக நீங்கள் படித்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உடுமையிலையும் அதே மாதிரி AI தொடர்பானது. இதில் கொஞ்சம் காசு கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டி வரும். ஃப்ரீயான சில கோர்ஸ்களும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் simpleLearning.com சொல்லி இதுலேயும் வந்து இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சாம்பிள், அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை சாம்பிள் வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் earn பண்ணலாம். சிலது ஃப்ரீயாக இருக்குது, சிலது காசு கொடுத்து படிக்கக்கூடிய மயம் இருக்கும். ரைட், இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடயங்கள். அடுத்தது குறிப்பாக வந்து இது தொடர்பான ஏதும் டவுட்டுகள் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. அடுத்தது கட்டாயம் வந்து நீங்கள் படிக்கக்குள்ளே எப்படியான செக்டரை தேர்ந்தெடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வாய்ப்பும், நீங்கள் கனகாலம் நீங்கள் படிக்க வேண்டும் இல்லை, நீங்கள் ஒரு 30-35 வயது தாண்டவராக இருந்தால் கூட நீங்கள் கட்டாயம் ஒரு 6 மாதம் 1 வருடம் படித்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த செக்டரில் நீங்கள் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறதனூடாக ஒரு நல்ல ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.